எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் காணாதவர்களும் காண்கிறவர்களும். யோவான் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். இந்த வசனம் எந்த இடத்துல வருது அப்படின்னா, பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. அப்போ யூதர்கள் அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்கிறார். மேலோட்டமாக பார்த்திங்கன்னா, பிறவி குருடனாக இருந்தவன் பார்வை அடைஞ்சிடுறான். அதை தான் காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடராகும்படியாக. யூதர்கள் தேவனை பற்றி அறியாதவர்களாக இருக்காங்க. இதுதான், இந்த நியாய தீர்ப்புக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்திங்கன்னா, காணாதவர்கள் காணும்படியாகவும், தேவனை பற்றி அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அடுத்ததை பாருங்கள், காண்கிறவர்கள் குருடராகும்படியாக. அதாவது தேவனை பற்றி நல்லா தெரியும், அவருடைய கட்டளைகளை எல்லாம் தெரியும், ஆனாலும் அவருக்கு சித்தமானதை நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் காண்கிறவர்கள் குருடராக இருக்கிறது. இதை நமக்கு உணர்த்துறதுக்கு ஆண்டவர் வந்தார். அப்போது இந்த 2 வகையான மக்கள் தான் இருப்பாங்க. ஒன்று, கடவுளை பற்றியே ஒன்றுமே தெரியாமல் பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்துக்கிட்டு அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை படி செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு வகையான மக்கள் என்னென்னா, கடவுளை பற்றி நல்லா தெரியும், எல்லாம் இது கெட்டது இது நல்லது எல்லாமே தெரியும், ஆனாலும் மூட நம்பிக்கையில் மூழ்கி அப்படியே கடவுளுக்கு சித்தமானதை செய்யாமல் இருக்கிறது. இந்த 2 வகையான மக்களையும் பார்ப்பதற்காக, நியாயம் தீர்ப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த 2 வகையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2வது வகை தான் நம்ம. கடவுளை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கிறோம், பைபிள் நல்லா வாசிக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். கடவுளுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறோமா, நம்மளை முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம இந்த இடத்துல நிறைய பேர் குருடராக தான் இருக்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்யணும்? கடவுளை ஏற்றுக்கொள்வது மட்டும் அல்ல, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் அல்ல, அவருக்கு சித்தமானதை செய்யணும். மனசளவில் மிகவும் சுத்தமுள்ளவர்களாக இருந்து தேவ செயல்கள், நமக்கு அருளிய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருக்கு சித்தமானதை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இதையே இன்னும் வலுவூட்டுற மாதிரி 41வது வசனம் சொல்லுது பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். நீங்கள் குருடராக இருந்துட்டீங்கன்னா, அதாவது தேவனை பற்றி அறியாதவர்களாகவே இருந்துட்டீங்கன்னா, இப்போ என் மூலமாக நீங்கள் தேவனை அறிஞ்சிக்கிடுவீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதில் பாவம் இராது. ஏன்னா அவங்க பாவம்னு தெரியாமலே செஞ்சுருப்பாங்க. கடவுளை பற்றி தெரிஞ்ச பிறகு அவர்கிட்ட விசுவாசமாக இருந்து பாவத்திலிருந்து விடுபட்டுறாங்க. நீங்கள் காண்கிறோம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கடவுளை பற்றி நல்லா தெரியும்னு சொல்லிட்டு பாவம் செய்கிறீங்க. அப்படி செய்தால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போது இதில் இருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்ச நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். கடவுளுக்கு உகந்த காரியங்களில் ஈடுபடணும், வாழ்க்கையை ஜெயிக்கணும். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.